நண்பர்களே, உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்களேன். அப்படியே இதை பாருங்களேன். கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீடு ஃபுல்லாக இதுதாங்க எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி 3ஆவதாக ஒன்று வந்துச்சு, அதை கேளுங்க. அப்பா வரண்டா அப்பா வரண்டா அப்பா வரண்டா அப்பா வரண்டா அப்பா வரண்டா அப்பா வரண்டா. இந்த பாட்டு வந்து இந்த ஒரே மாதிரி ஃபீல் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து இந்த கடவுளை பேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காந்தாரா பார்த்தோம், அங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த பாகுபலி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இந்த பேன் இண்டியான்னு போட்டு அதை பிடிச்சி தொங்கி இழுத்து அது அந்த கீழே விழுந்துச்சுல. அதே மாதிரி இப்போ வந்து காந்தாரா வந்து அந்த கடவுளை பேஸ் பண்ண படத்தை வந்து காமிச்சிட்டாங்க, அந்த ஒரு டெம்ப்ளேட்டை காமிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் பிடிச்சி அதை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மூவி பார்த்துருப்போம். அடுத்து வந்து செய்யோன் மூவி வரப்போகுது சிவகார்த்திகேயன் நடிப்பில். ஆல்ரெடி கல்கி படம் வந்துருச்சு, அதில் கர்ணன் கேரக்டரை பேஸ் பண்ண அடுத்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ஜூனியர் என்டிஆர் வந்து முருகனாக நடிக்கிறாரு. அதில் வந்து பார்ன் இன் நார்த் செலிப்ரேட்டட் இன் சவுத்துன்னு சொல்லி கேவலமாக ஒன்று போட்டு அதுக்கு வந்து ட்ரோலை வாங்கிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் முருகர் எங்கள் கடவுள்டா, தமிழ் கடவுள்டா அப்படின்னு சொல்லி தமிழ் முருகன் அப்படின்னு வந்து தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் இவங்க 2 பேரோட காம்போவில் புதுசாக ஒரு படம் வரப்போகுது. இன்னும் இது இல்லாமல் மூக்குத்தி அம்மன் 2 வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை படம் கடவுளை பேஸ் பண்ணி இவங்க எடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதில் மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இவங்களாம் உண்மையாகவே இந்த கடவுளை பற்றின ரிசர்ச்லாம் பண்ணி இதை பற்றின நிறைய விஷயங்கள் தமிழ் மக்களுக்கே வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை தாண்டி நம்ம கடவுளுடைய பெருமையை அந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் வந்து பார்த்து அதை வந்து வியக்கணும், பயங்கர ஆச்சரியமாக பார்க்கணும், அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணுன்றதுக்காக உண்மையாக ஆசைப்பட்டு ரிசர்ச் பண்ணி எடுக்கலாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. அது வந்து இந்த கருப்பு படம் வர்றப்பே அதுக்கான ஆன்சர் என்னன்றது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வரப்போகிற படமாவது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.